வணக்கம். நான் உங்கள் தீனதயாளன். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் யூடியூப் சேனல். இது சராசரி மனிதனுடைய பார்வையிலிருந்து பேசப்படுகிற ஒரு அரசியல் கருத்து. இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அரசியல் வட்டாரத்தில் பெருசாக பேசப்படுகிற ஒரு விஷயம், சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொல்லி நேற்றைய தினத்தில் மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள் தொடங்கி வச்சார். நல்ல விஷயந்தான். ஆனால் அவர் கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு பாலியல் சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முதல்வர் என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் என் மனசில் இருக்குது, உங்கள் மனசில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீ வைகுண்ட தொகுதி எம்எல்ஏ சரவணன் அவர் மீது தான் இப்போது இந்த பாலியல் ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. அதாவது அவர் மேலே இல்லை, அவர் பேரை யூஸ் பண்ணி அவர் கட்சி நிர்வாகி பாலா மற்றும் இன்னொரு நபர் அவர் ஈடுபட்டிருக்காங்க, எனக்கு எம்எல்ஏவை தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் அரசியல் வட்டாரத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. அது எல்லோருக்குமே தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த காலங்களில் அந்த பெண் வேலை கேட்டு தாவைக்காவில் அவங்க இருக்காங்க. தாவைக்கா கட்சியில் அவங்க ஒரு நிர்வாகியாக இருக்காங்க. ஸோ வேலை கேட்டு இது பண்ணும்போது அந்த பாலா அவரோட சேர்ந்த நண்பர் ஒருத்தரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கட்சி நிர்வாகியாக இருக்கிற சரவணன் நல்லா தெரியும், ஸோ அவரும் அடுத்த எம்எல்ஏ கேண்டிடேட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில போலியான கணக்குகளை உருவாக்கி, அதாவது சரவணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ரி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, பணத்தை டேரெக்டாக கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக மக்களில் போட்டு மாற்றி எடுக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கார். ஸோ இதனால் அந்த பெண்ணை மூளை செலவு செய்து பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் அக்கௌண்ட் நம்பர்லாம் வாங்கி கொடுங்க, நாங்கள் சுய உதவிக்குழு நடத்துகிறோம், ஸோ இந்த சுய உதவிக்குழு பண்ணுறோம், ஸோ அதை பணத்தெல்லாம் நாங்கள் அக்கௌண்ட்டில் தான் போட்டு உங்களுக்கு எல்லாமே எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியெல்லாம் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி சில வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க. அது காலப்போக்கில் அந்த பெண் சுதாரிச்சனால இது நாளைக்கு பிரச்சனையாக முடியும், ஸோ அதனால் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இருந்தாலும் அவங்க சில கடன் அதிகமாக வாங்கி வெளியே அந்த கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் போக அது கடன் தொகை அதிகமாகுது. ஸோ என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போ இவங்ககிட்டலாம் உதவி கேட்குறாங்க, இவங்களும் மறுத்துறாங்க, அப்படி பண்ணுறாங்க. நாளடைவில் அப்புறம் இந்த எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன் டேட் அறிவித்து எலெக்ஷன் போயிட்டு இருக்குது. ஸோ அதில் கேம்பெயினில் பிஸியாக இருந்தாங்க. கடைசியை பார்த்தா ஆட்சி மாற்றம் நடந்தது. அப்போ ஆட்சி மாற்றம் நடந்த உடனே அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படி சொல்லி பாலாவை சேர்ந்த இன்னொரு நபரும் சொல்கிறாங்க, கான்டாக்ட் பண்ணி பேசுகிறாங்க, வாங்க நாங்கள் எம்எல்ஏ கிட்டே பேசுகிறோம், அமைச்சர்கிட்ட பேசுகிறோம், அவங்கக்கிட்ட எம்எல்ஏகிட்ட பேசி அவங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு காலில் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க ஏர்வாடிக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு ஹோட்டல் ரூம் போட்டு போகிற வழியில் ஹோட்டலில் ரூம் போடுறாங்க. ஸோ போகிற வழியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கி கொடுத்து அதில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து ஒரு 2-3 டைம் குடிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வேண்டாம், எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது, அலர்ஜியாக இருக்குது, டயர்டாக இருக்குங்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஏர்வாடியில் ஒரு ரூம் போடலாம், ஒரு ரூம் போட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், ஸோ அதுக்குள்ளே நம்மளால் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறமா அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, முக்கியமான ஆளை போய் நம்ம பார்க்கலாம், சரவணனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் போகிறாங்க. அப்புறம் சரி எனக்கு டயர்டாக இருக்குப்பா, நான் தூங்காமல், இல்லை நீங்கள் கதவை திறந்து வச்சுட்டு தூங்க, நான் சாப்பாடு வந்தோன்னே உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேண்டி இவங்களும் நம்பி ரூமில் போய் படுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க படுத்து தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு உடம்பு ரொம்ப டயர்டாகவும் பெயினாகவும் இருக்குது. அதை அவங்க அப்போ தான் நோட்டீஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது தான் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது. இதை வெளியே கேட்டால் அவங்க மிரட்டுறாங்க, கொலை பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியே எதுவும் சொல்லாமல் வந்துடுறாங்க. வந்துட்டு அங்கே இருந்தால் தன்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி சாதுரியமாக வெளியே வந்துட்டு ஸ்ரீ வைகுண்டத்தில்
போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. முதலமைச்சர் தனிப்பிரிவு அதுலேயும் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோன்னா அப்புறம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி எல்லாமே விசாரிக்கும் போது இதுலேயே எம்எல்ஏவுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னு டீப்பாக விசாரிக்கும் பொழுது நான் வந்து எனக்கு இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வேலை வாங்கி தரேன், நேரில் போய் அவங்கள பார்க்கணும்னு சொன்னனால தான் நான் போனேன், எனக்கு அமைச்சரை தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து நடக்கும் பொழுது அந்த எம்எல்ஏக்கிட்டே இந்த பொண்ணு நேரடியாகவே பேசியிருக்காங்க. பேசும்போது அந்த எம்எல்ஏ வந்து சமரசம் பண்ணுறதுக்கான முயற்சி செஞ்சுருக்காரு. இல்லை வெளியே எதுவும் பேசாதீங்க, சமாதானமாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் அமைச்சர்கிட்ட நான் பேசியிருக்கேன், ஸோ உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பேசி சமாதானம் பண்ண முயற்சி செய்திருக்காரு. இது இல்லாமல் இன்னொரு பொண்ணும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு இவங்கக்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதை வந்து பேரை வெளியே சொன்னால் வந்து அந்த பொண்ணோட குடும்ப வாழ்க்கை போயிடும் அப்படின்னு சொல்லி கட்சிக்குள்ளேயே அவருடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணி எம்எல்ஏ பேரை மிஸ்யூஸ் பண்ணி நிர்வாகியும், தலைவர் அமைச்சர் பேரை மிஸ்யூஸ் பண்ணி எம்எல்ஏவும் இப்படி செயல்படுறாங்க. இந்த இடத்துல சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன பண்ணுச்சு? பெண்கள் பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி விஜய் வந்து நேற்று அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை தொடங்கும் பொழுது சொல்கிறாரு, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கேட்கும் பொழுது நெஞ்சு பதறுது, கண்ணெல்லாம் கலங்குது அப்படின்னு சொல்லி சினிமா டைலாக்காக பேசினார்ல. இப்போது இதில் அவர் என்ன பண்ண போகிறாரு தெரியல. சிங்கப்பெண் அதிரடிப்படை இல்லை என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எனக்குள்ளே எழுந்திருக்கு, உங்களுக்குள்ளே எழுந்திருக்குன்னு நம்புகிறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. நன்றி.